வணக்கம் நண்பர்களே. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொந்தங்கள் நண்பர்கள் யாராச்சும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா சேஃபாக இருங்க. ஏன்னா இந்த வார் போயிட்டுருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரான் அப்புறம் அமெரிக்காவுக்கு. ஸோ அதனால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்க சொந்தங்கள் துபாய் அபுதாபி இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்க சொந்தங்கள் சேஃபாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கீங்கிறத சொல்லிடுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா திடீர்னு இது மாதிரி விஷயங்கள் நடக்கையில் எல்லோரும் பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் இது பண்ணாமல் இருப்பாங்க. சரிங்களா? பேனிக் ஆகாமல் இருப்பாங்க. சரிங்களா? அந்த விஷயத்த பண்ணிடுங்க. சரிங்களா? வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க. ஓகே சொன்னது. எனக்கு இன்னைக்கு அந்த பக்கங்களை படித்ததுக்கப்புறம் பயங்கரமாக இந்த வீடியோவை பற்றி போடணும், இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு போர் சுச்சுவேஷன் இது யாருக்குமே நல்லதில்லை. ஏன்னா விலைவாசி உயர்வுலாம் ஏற்படும். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை வரும், ஷேர் மார்க்கெட்லாம் கீழே போகும், தங்க விலை ஏறும். ஸோ ஒரு போர் நடக்குதுன்னா இது எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். வன்முறை எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையும் சொல்யூஷன் ஆகாது. பட் அதை தலைவர்கள் அதை புரிஞ்சுக்காம இது மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறதா நிறையா பிரச்சனைகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு ஏற்படுத்துது. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினச்சது காமனாக அந்த இஷ்யூவை பற்றி. அப்புறம் நான் படித்த விஷயம் த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். இன்றைக்கி அந்த பக்கங்களில் முகமது முஸ்லீம்ஸில் இந்த பேரணி நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க. முகமதுங்கிறத இஸ்லாம் அந்த குரானை கொடுத்தவர். ஸோ அந்த முகமதை பற்றி தான் அந்த பக்கங்களில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் முன்னாடி எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லா மதங்களும் சொல்கிறது மாதிரி தான் அவர் அந்த குரான்லேயே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆண் பெண் எல்லாருமே மனுஷங்களும் கடவுள் முன்னாடி ஒன்று தான். அவர் ஒன்றே தெய்வம் அப்படிங்கிறத நம்பி அந்த ஸோ மெக்காவில் அந்த காபான்ற அந்த கல்லை சாமியாக இது பண்ணுறார். அவரோட தாட்ஸ், அந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸ், அவர் இந்த விஷயத்த எப்போ பண்ணுறாருன்னா அவரோட 40வது வயசில். அவருக்கு பெருசாக படிப்பு கிடையாது, பெருசாக வேறு எந்த பவர்லாம் கிடையாது, பெரிய போயிட்ட இதெல்லாம் கிடையாது. பட் அவர் என்னென்னா, நான் கடவுளோட தூதன்னு சொல்லிட்டு எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு அவர்